ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதனிகா கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது சத்து மாவில் குழிப்பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 பூவன் வாழைப்பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். சத்து மாவு அளந்த கிண்ணத்தால் அரை கிண்ணம் வெல்லத்தை தட்டி வச்சுருக்கேன், வாழைப்பழத்தோடு சேர்த்துட்டு நல்லா அரைச்சிடலாம். அரைச்ச வாழைப்பழம் வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். 2 கரண்டி தோசை மாவு எடுத்துருக்கேன், இதில் சேர்த்துடலாம். 1 கிண்ணம் சத்து மாவை சேர்த்துடலாம். இது வீட்டிலையே ரெடி பண்ணது, உங்கள்கிட்ட எந்த சத்து மாவு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துடலாம். இது இப்போ நல்லா கலந்துடலாம். திக்காக இருக்கிறதால கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. மூடி அரை மணி நேரம் வச்சிடலாம். உடனே ஊற்றணுன்னா கொஞ்சோண்டு சோடாப்பு சேர்த்துக்கோங்க. மாவில் கொஞ்சம் தேங்காய் திருகி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துடலாம். நல்லா கலந்துடலாம். குழிப்பணியார கல்லில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் அரை மணி நேரம் ஊறின மாவை ஊற்றிடலாம். ஒரு பக்கம் வெந்துடுச்சு, திருப்பி போட்டுடலாம். 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு, இப்போ எடுத்துடலாம். எல்லா மாவையும் ஊற்றி எடுத்துடலாம். நம்மளுடைய சத்து மாவு குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரிதனிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.